சங்கீதம் 37 சங்கீதம் 37 4 கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம கடைசியா என்ன நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நம்ம கடைசியா என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நீதிமொழிகள் 17வது அதிகாரம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஔஷதம் அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஔஷதம்னா என்னன்னு நான் சொன்னேன். யாரெல்லாம் போய் ஔஷதம்லாம் என்னன்னு தேடி பார்த்தீங்களா? கிடைச்சிச்சா இதெல்லாம் பதில்? நீங்கள் தேடி பார்த்தீங்களா சிஸ்டர்? கிடைச்சிச்சா பதில்? மருந்து. ஔஷதம் அப்படின்னா மருந்து. வேற யாரா தேடி பார்த்தீங்களா? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அது அந்த ஔஷதம் என்ன பண்ணுமா, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணுமா. ஆனால் அதுக்கு மேலே கவனிச்சிங்க அப்படின்னா மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவி என்ன பண்ணுமா, எலும்புகளை உலர பண்ணுமா. முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குதா? எத்தனை பேருக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது? ஆவினா என்னது? ஆவிதான் நீங்க. உங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது இல்லையா, அதுதான் ஆவி. சரீரம்னா தெரியுமா? சரீரம்னா தெரியுமா தெரியாது? அதாவது எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். தெரியுது, வெளிப்படையா தெரியுது. ஆவி ஆத்மா தெரியுமா? ஆத்மா எங்க பிரதர்? எங்களுக்கு என்ன அரிசி மாவு சொன்னீங்கன்னா தெரியும், கோதுமை மாவு சொன்னீங்கன்னா தெரியும். ஆத்மா எங்க பிரதர்? எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பீங்க. ஆத்மானா நம்மளுடைய உள்ளான மனிதன், அதாவது நம்மளுடைய இருதயம், நம்முடைய மனசாட்சின்னு சொல்றோம் இல்லையா. உனக்கு மனசாட்சி இருக்குதாப்பா, இப்படி பண்றியப்பா அப்படி கேட்குறோம் இல்லையா, அதுதான் ஆத்மா. இப்போ இந்த வசனம் சொல்லுது, முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணுமா. முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஆவி எங்க இருக்கு? ஆவினா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, ஆவினா என்ன? உங்களுடைய உயிர். இப்போ நீங்க மரித்து போயிட்டீங்க அப்படின்னா உங்க சரீரத்துல இருந்து ஆவி பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்னா நம்ம மரித்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஆவி இருக்குது உங்களுக்குள்ள, நல்லா கவனிங்க. ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. அது என்ன பண்ணுதான் அப்படின்னா, முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணுதான். எலும்பு எங்க இருக்குது? எலும்பு எங்க இருக்குது சிஸ்டர்? எலும்பு நம்ம சரீரத்துல தான் இருக்குது. ஆவி ஆத்மா சரீரம் சொன்னா, அந்த சரீரத்துல எலும்பு இருக்கு. ஆவி நம்ம சரீரத்துக்குள்ள இருக்குது. அதாவது நம்ம வீடு இருக்கிற மாதிரி, வீடுக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி நம்ம சரீரம் தான் வீடு. ஆவி நம்மளுக்குள்ள இருக்குது. இப்போ ஆவி தனியா இருக்குது, சரீரம் தனியா இருக்குது. இந்த ஆவி என்ன பண்ணுமா, ஆவியால என்ன பண்ண முடியுமா, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணுமா. முறிந்த ஆவி அப்படின்னா நல்லா கவனிங்க, முறிந்த ஆவினா புரோக்கன் ஸ்பிரிட், அதாவது
ஒரு கொம்பு உடஞ்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொம்பு உடஞ்சி போச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா முறிந்த கொம்பு, உடஞ்சி போன கொம்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறிந்து போன ஆவி எலும்புகளை உலர பண்ணுமா. முறிந்து போன ஆவினா என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சமநிலையில் இருக்கிறீங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் சமநிலையில் இருக்கிறீங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஆவிக்குள்ள நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய ஆழ்மனதும் மகிழ்ச்சியாக இருக்கும், அதாவது ஆத்மாவும் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய சரீரமும், நல்லா கவனிங்க, உங்களுடைய சரீரமும் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, முறிந்த ஆவி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களுடைய ஆழ்மனதும் உங்களுடைய ஆத்மாவும் சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய சரீரமும், நல்லா கவனிங்க, உங்களுடைய சரீரமும் என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படின்னா இப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் ஆவிக்குள்ளாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற உங்கள் முகத்தை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பா அவன் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கிறான்ப்பா, எப்படி அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான், ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆவி சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி உங்கள் மகிழ்ச்சியை, அதோடைய மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னா, உங்களுடைய ஆவி மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஆத்மாவையும் மகிழ பண்ணும், உங்களுடைய ஆத்மாவையும் மகிழ பண்ணும், உங்களுடைய இருதயத்தையும் அது மகிழ பண்ணும். இப்போ இருதயமும் மகிழ்ச்சியா இருக்குது, ஆவியும் மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னா அது உங்க சரீரத்தில் வெளிப்படும், அது உங்க சரீரத்தில் வெளிப்படும். சரீரத்தில் வெளிப்படுது அப்படின்னா இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா சரீரமும் மகிழ்ச்சியாக மாறும். சரீரம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறத காட்டும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறத காட்டுறீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து இவன் சந்தோஷமாக இருக்கிறான்ப்பா, கொண்டாட்டமாக இருக்கிறான்ப்பா அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, வெளிப்படுத்துறீங்க, மகிழ்ச்சி வெளிப்படுத்துறீங்க. இப்போ சரீரம் எப்படி உங்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்தும் அப்படின்னா தன்னுடைய ஆவி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு, தன்னுடைய ஆள் மனது சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த சரீரம் எப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது அப்படின்னா சரீரத்தில் இருக்கிறதான பிரச்சனைகளை, அதாவது வலிய, வேதனைய, இப்போ உங்களுடைய ஆவி மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னா நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து, உங்க கஷ்டங்கள் எல்லாம் மறந்து, உங்களுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து ஒரு சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்ட உடனே நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. அதே போல சரீரம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான வேதனைகளை மறந்து, நோயை மறந்து, சரீரத்தில் இருக்கிற நோய்களை மறந்து, சரீரத்தில் இருக்கிற நோயை கவனிக்காம அந்த சரீரம் முழுமையான ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தும். முழுமையான ஆரோக்கியத்தை சரீரம் வெளிப்படுத்துது அப்படின்னா அப்பொழுதுதான் சரீர மகிழ்ச்சியா இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்ல வர்றது புரியுதா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறீங்களோ, சரீரம் மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னா அது தன்னுடைய ஆரோக்கியத்தை அது வெளிப்படுத்தும், சுகத்தை அது வெளிப்படுத்தும். அதுதான் சரீர மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அர்த்தம். ஆனா இங்க வேதம் சொல்லுது, வாசிங் சிஸ்டர், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா, முறிந்து போனதுன்னா கொம்பு முறிந்து போனா உடைஞ்சு போனது. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் ஒரு துக்கமான செய்தியை கேள்விப்படும் போது, நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு துக்கமான செய்தியை கேள்விப்படும் போது நீங்கள் என்னதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு கஷ்டமான செய்தியை, துக்கமான செய்தியை நீங்கள் கேள்விப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா அது உங்களுடைய ஆவியை மட்டும் பாதிக்கிறது இல்லை, அது உங்களுடைய ஆவியை மட்டும், உள்ளான ஆவியை மட்டும் பாதிக்கல, முறிந்த ஆவியோ, அதாவது அந்த உடைஞ்சு போன அந்த உள்ளம்,
அந்த துக்கமான செய்தியை கேள்விப்பட்ட அந்த இருதயம், துக்கமான செய்தி அந்த கேள்விப்பட்ட என்னுடைய மனது, துக்கமான செய்தியை கேள்விப்பட்ட என்னுடைய ஆள் மனது என்ன பண்ணுதான், அந்த முறிந்து போன அந்த ஆவி, துக்கமான செய்தியை கேள்விப்பட்டதுனால தான் என்னோட ஆவி முறிஞ்சு போச்சுன்னா உடஞ்சு போச்சு, என் உள்ள உடஞ்சிருச்சு. அந்த கேள்விப்பட்டப்பா அந்த செய்தியை, என் உள்ளமே உடஞ்ச மாதிரி இருக்குப்பா, என் இருதயமே நொறுங்கி போனது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த முறிந்து போன ஆவி என்ன பண்ணுதான், எலும்புகளை உலர பண்ணுதான். எலும்புகளை உலர பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய ஆவி சந்தோஷமா இருந்தா, உங்களுடைய ஆள் மனது சந்தோஷமா இருந்தா, உங்களுடைய ஆத்மா சந்தோஷமா இருந்தா, அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய சரீரத்தையும் அது பாதிக்கும். உங்களுடைய ஆவி உடஞ்சு போயிருந்தா, உங்களுடைய ஆவி முறிஞ்சு போயிருந்தா, உங்களுடைய இருதயம் இரண்டாக பிளந்து போயிருந்தா, உங்க இருதயம் துக்கத்தினால நிரம்பி இருந்தா, அது என்ன பண்ணும் அப்படின்னா அது உங்க சரீரத்தையும் பாதிக்கும். ஏன்னா வேதம் இப்படி சொல்லுது, முறிந்து போன ஆவியோ எலும்புகளை உலர பண்ணுமா. என்ன பண்ணும்? முறிந்து போன ஆவி எலும்புகளை உலர பண்ணும். நீங்க யோசிக்கலாம், பிரதர் என்னோட ஆவிக்கும் என்னோட சரீரத்துக்கும் எலும்புக்கும் என்ன பிரதர் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், நீங்க சிந்திக்கிற சிந்தனைக்கும், நீங்க கேட்கிற வார்த்தைகளுக்கும், நீங்க உங்க இருதயத்துல எடுத்துக்கொண்டு போற உங்க வசனத்திற்கும், நீங்க உங்க இருதயத்துல யோசிக்கிற எண்ணங்களுக்கும், சிந்திக்கிற சிந்தனைக்கும், உங்களுடைய சரீரத்திற்கும் சம்பந்தம் இருக்கு. உங்களுக்கு நோய் எப்படி வருது அப்படின்னா, எப்படி வேதனை வருது, நோய் வருது அப்படின்னா, நீங்க உங்களுடைய சிந்தனை தான், உங்களுடைய எண்ணம் தான், உங்களுடைய ஆவி தான், உங்க சரீரத்துக்குள்ளாக இருக்கிற ஆவி, உங்களுடைய ஆழ்மனது, உங்களுடைய சிந்தனை தான் என்ன பண்ணுது அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்களை யோசிச்சு, நெகட்டிவான எண்ணங்களை யோசிச்சு, தேவையில்லாத எண்ணங்களை போட்டு மனசுல போட்டு குழப்பி அது இருதயத்தை மட்டும் பாதிக்காம அந்த இருதயம் என்ன பண்ணுதான், இருதயத்துல இருந்து இருக்கிற எண்ணங்கள், இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகள், இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத அந்த பிரச்சனைகள், இருதயத்தில் இருக்கிற கஷ்டம், இருதயத்தில் இருக்கிற பொறாமை, இருதயத்தில் இருக்கிற அந்த தேவையில்லாத எல்லா சிந்தனைகளும் உங்கள் சரீரத்தை பாதிக்கிறதன் மூலமாகத்தான் உங்கள் சரீரத்திலே நோய் வருகிறது. பிரியமானவர்களே, உங்க எலும்பு எப்படி இப்ப என்னோட எலும்பு உலர்ந்து போகுது அப்படின்னா எப்படி இது உலர்ந்து போயிடும்? இங்க என் சரீரம் இங்க இருக்குது, இப்போ இந்த சரீரம் சதை இங்க இருக்குது, இந்த தோலுக்கு கீழே சதை இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த தோலுக்கு கீழே சதை இருக்குது, சதைக்குள்ள ரத்தம் இருக்குது, சதைக்குள்ள ரத்தம் இருக்குது, ரத்தத்துக்கு அப்புறமாக தான் எலும்பு இருக்குது. ஓகேவா? ரத்தத்துக்கு அப்புறமாக தான் எலும்பு இருக்குது. அந்த எலும்பு அவ்வளோ சீக்கிரம் அது உலர்ந்து போகாது. ஏன்னா அதுக்கு ஒரு தோல் ஒரு பாதுகாப்பு, ஒரு சதை ஒரு பாதுகாப்பு, அதுக்குள்ளாக ரத்தம் ஒரு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் தான் எலும்பு இருக்குது. இப்போ டைரக்டா நான் உங்களை அடித்தேன் அப்படின்னா என்னோட அடி டைரக்டா எலும்புல போய் படாது, தோலில் படும், அதை விட ஆழமாக பட்டா சதையில் படும், அதை விட ஆழமாக பட்டா ரத்தத்தில் படும், அதுக்கப்புறமா போய் தான் எலும்புல படும். ஆனால் நீங்கள் உள்ளான விதத்தில் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு வார்த்தையினால நீங்கள் காயப்பட்டீங்க அப்படின்னா, உங்கள் இருதயம் ஒருவருடைய வார்த்தையினால உடைஞ்சு போச்சு அப்படின்னா, ஒரு இருதயம் உங்களுடைய வார்த்தையினால நொறுங்குண்டு போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் அடிக்கும் போது உங்களுக்கு பாதிப்பு சதையில பட்டு, தோல்ல பட்டு, சதையில பட்டு, ரத்தத்துல பட்டு, அதுக்கப்புறம் போய் எலும்புல படும். ஆனா வார்த்தையினால பாதிக்கும் பொழுது, ஒரு வார்த்தையினால, ஒரு சொல்லுனால உங்களை பாதிக்கும் பொழுது, சொல்லுனால நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது, அது நேரடியாக, நல்லா கவனிங்க, அது நேரடியாக சென்று எலும்புகளை உலர பண்ணுகிறதா. பிசிக்கலா நான் அடிக்கும் போது கூட தோல்ல பட்டு, சதையில பட்டு, ரத்தத்துல பட்டு, அப்புறம்தான் போய் எலும்புல படுது. ஆனா நீங்க இருதயபூர்வமாக பாதிக்கப்படும் பொழுது, ஆவியில பாதிக்கப்படும் பொழுது, ஆவியில நீங்க உடைந்து போகும் பொழுது, ஆவியில நீங்கள் நொறுங்குண்டு போகும் பொழுது, இருதயம் நொறுங்குண்டு போகும் பொழுது, வார்த்தையினாலே நீங்கள் காயப்படுத்தப்படும் பொழுது, அது நேரடியாக சென்று எலும்புகளை பாதிக்கிறது. புரியுதா நான் சொல்றது? என்ன சொல்ல வரேன்னு?
இதுக்கு மருந்து தான். நல்லா கவனிங்க, இதுக்கு மருந்து தான். வாசிங்க சிஸ்டர் வசனத்தை. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இந்த முறிந்த ஆவி என்ன பண்ணுது? உடஞ்சு போன ஆவி, முறிந்த ஆவி, நொறுங்குண்ட இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது சதையை பாதிக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க, அது சதையை பாதிக்கிறது இல்லை, அது ரத்தத்தை பாதிக்கிறது இல்லை, அது நேரடியாக எலும்புகளை உலர பண்ணுகிறது. முறிந்து போன ஆவி, முறிந்து போன ஆவினா நொறுங்குண்ட இதயம், வார்த்தைகளால் பாதிக்கப்பட்ட இதயம், வார்த்தைகளால் துன்பப்பட்ட இதயம், வார்த்தைகளால் இருதயத்துக்குள்ளாக குமுறி கொண்டிருக்கிற அந்த இருதயம் என்ன பண்ணும் அப்படின்னா, நேரடியாக உங்களுக்கு உள்ள இருக்கிற எலும்புகளை உலர பண்ணுகிறது. இப்போ நீங்க சிந்திக்கிறீங்க, உங்க சிந்தனைக்கும் உங்க எண்ணத்திற்கும் உங்களுடைய ரெகுலரா நீங்க பண்ற உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளுக்கும் உங்களுடைய சரீரத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த ஜுரம் வந்துச்சுன்னே தெரியல பிரதர், இப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படி நீங்க இருதயத்துல யோசிக்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு ஜுரம் வருதா வரலையா தெரியல, ஆனா ஜுரம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க உங்க இருதயத்துல முதல்ல யோசிக்கிறீங்க என்றீங்க. அது உங்க இருதயத்தை பாதிக்குது, அது உங்க இருதயத்தை பாதிக்குது. லேசா தலைவலி வர மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க என்றீங்க. முதல்ல சிந்திக்கிறீங்க, அது உங்க இருதயத்துல என்றீங்க. என்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, லைட்டா தலைவலி வர மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சிந்திக்கிறீங்க. அது நேரடியா வந்த மாதிரியே இருக்கும். பெரிய தலைவலியா இருக்குப்பா இவனால அப்படி நீங்க சொல்லிட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பா அவனால உங்களுக்கு தலைவலியா தான் இருக்கும். தலைவலியாவே இருந்தாலும், நல்லா கவனிங்க, தலைவலியாவே இருந்தாலும் என்னுடைய சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்குப்பா அப்படி நீங்க யாருன்னா சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? சொன்னதே இல்லை நம்ம இது வரைக்கும். இந்த வசனத்தை கவனிச்சிங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படி போட்டுக்கலாம். எப்படி போட்டிருந்துருக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனையோ பிரச்சனையை போட்டுட்டு அதுக்கப்புறமா தீர்வு போட்டிருந்துருக்கலாம். போட்டிருக்கலாமா இல்லையா? ஆனா இங்க என்ன போட்டிருக்குது அப்படின்னா, முதல்ல தீர்வை போட்டிருக்குது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதமா, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணுமா. அப்படின்னா என்ன மீனிங், என்ன அர்த்தம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா, அது வாழ்க்கையிலையா இருக்கட்டும், அது குடும்பத்திலையா இருக்கட்டும், அது ஆவிக்கிற விதத்திலையா இருக்கட்டும், அது சரீர பிரகார விதமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா அதற்கான தீர்வை கடவுள் ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அதற்கான தீர்வை கடவுள் ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ சினிமாவுக்கு போயிருக்கீங்களா? எத்தனை பேர் சினிமா படம் பார்த்துருக்கீங்க? சினிமா படம் பார்த்துருக்கீங்களா? கை தூக்கி பார்ப்போம். என்னடா இது, யாருமே படம் பார்க்கலையா? ஜனநாயகன் படம் பார்த்தீங்களா? யாருமே பார்க்கலையா? பார்க்கல. என்ன படம் தான் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன படம் பார்த்த படம் தான் சொல்லுங்க ரீசெண்டா. கவனிங்க. இப்போ ஒரு படத்துக்கு போகிறோம். கவனிங்க, நானும் பிரதரும் ஒரு படத்துக்கு போகிறோம். பிரதர் வந்து படத்தை ஏற்கனவே பார்த்துட்டாரு. கவனிங்க சிஸ்டர். பிரதர் வந்து படத்தை ஏற்கனவே பார்த்துட்டாரு. நான் வந்து படம் பார்க்குறதுக்கு புதுசாக போகிறேன். ஓகேவா? படம் பார்க்குறதுக்கு நான் புதுசாக போகிறேன். அவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு அந்த படத்தை. இப்போது போய் உட்காடுறோம், படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது படம் ஓடிக்கிட்டு இருக்குது. வில்லன் வந்து ஹீரோவை அடிக்கிறக்காக துரத்தின்னு போயிருக்கிறான். கத்தி எடுத்து வில்லன் வந்து ஹீரோவை குத்திட்டான். இப்போ என்னோட முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, என் முகத்தை நீங்கள் பார்க்கும்போது ஐயோ என்ன நடக்க போகுதோ தெரியலையே, அவன் சாவடிச்சிருவானோ அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னொரு பக்கம் ஹீரோயினை பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறாங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பக்கத்தில் இருந்த அந்த பிரதரை பார்த்தா அவர் கூலாக உட்காந்துருக்கிறாரு. ஏன் அவர் கூலாக உட்காந்துருக்கிறாரு? ஏற்கனவே அவருக்கு தெரியும்
ஏற்கனவே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்றது அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர் ஜாலியாக கால் மேலே கால் போட்டு உட்காந்து பாப்கார்னை சாப்பிட்டுருக்கிறாரு. நான் பாப்கார்ன் பக்கத்தில் இருந்தால் கூட என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சீரியஸாக பார்த்துன்னு இருக்கிறேன். நான் சொல்றேன் பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் நல்லா கவனிங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையின் முடிவை ஏற்கனவே நான் எழுதி வைத்து விட்டேன். இதை பாருங்க, உங்க கிளைமேக்ஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க. அதனாலதான் வேதம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், ஏன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா முறிந்த ஆவியோ உங்களுடைய எலும்புகளை உலர பண்ணும் ஏன் போட்டிருக்குது அப்படின்னா, மன மகிழ்ச்சி நல்ல மருந்துன்றது முன்னாடியே உங்களுக்கு தெரியணும். அந்த படத்தினுடைய முடிவு முன்னாடியே பிரதருக்கு தெரியும். அதனாலதான் ஹூலா கால் போட்டு உட்காந்து அவர் ஹாயா பாப்கார்ன் சாப்பிட்டு இருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, முதலிலே கடவுள் தேவன் தீர்வை உண்டு பண்ணி விட்டு தான் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளையே உங்களுக்கு வருகிறது பிரியமானவர்களே. ஏன்னா வேதம் இப்படியா சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நான் போன டைம் நான் உங்களுக்கு சொல்லும்போது, நீங்கள் இருதயத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னா தான், இருதயத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அப்படின்னா தான் நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கே தீர்வு உண்டு பண்ண முடியும். உங்களுடைய நல்லா கவனிங்க, உங்களுடைய மன மகிழ்ச்சி தான் மனதினுடைய, உங்கள் ஆள் மனதினுடைய மகிழ்ச்சி தான் உங்களுடைய சரீரத்தினுடைய நிலையை தீர்மானிக்கிறது. புரியுதா நான் சொல்றது? உங்கள் ஆள் மனது கவலையில் இருந்துச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க, உங்கள் ஆள் மனது கவலையில் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் ஆள் மனது பயத்தில் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஆள் மனது கஷ்டத்தில் இருந்துச்சு, உங்கள் ஆள் மனது இல்லாமையில் இருந்துச்சு, உங்கள் ஆள் மனது தரித்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் முன்னேறணும் நீங்கள் அடுத்தடுத்த கால் எடுத்து வச்சா கூட உங்கள் ஆள் மனதினுடைய அந்த ஆத்துமாவினுடைய நிலை மாறாமல், ஆத்துமாவினுடைய அந்த மனநிலை மாறாமல் உங்கள் சரீரத்திலேயும் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கவே முடியாது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம், நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மன மகிழ்ச்சி என்ன பண்ணுமா? மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருமா? உங்களுடைய மனது மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா, உங்களுடைய உள்ளான மனது இருதயம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா முகத்தை பார்த்தாலே தெரியும். சொல்கிறாங்க இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்குதா இல்லையான்றது உங்களுடைய முகத்தை பார்த்தே சொல்லிடலாம். அதுதான் வேதம் எப்படி சொல்லுது, உங்கள் மன மகிழ்ச்சி இருதயத்தை எப்படி சிஸ்டர் வாசிங்க? மன மகிழ்ச்சி முக மகிழ்ச்சியை தரும். அப்படின்னா மகிழ்ச்சியான இருதயம், நல்லா கவனிங்க, மகிழ்ச்சியான இருதயம் முகத்தை களிப்பாக்கும், முகத்தை சந்தோஷப்படுத்தும். மகிழ்ச்சி இருதயம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா முகத்தை பார்த்தே சொல்லிடலாம், அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான்ப்பா அப்படின்னு. அதுக்கு அடுத்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வாசிங்க.
நான் சொன்னேன் இல்லையா, ஆவி முறிந்து போன ஆவி சரீரத்தை பாதிக்குது. நல்லா கவனிங்க. முறிந்து போன ஆவி எதை பாதிக்குது? சரீரத்தை பாதிக்குது. அப்ப ஆவி எப்படி முறிஞ்சு போகுது? ஆவி எப்படி முறிஞ்சு போகுதுன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, வாசிங்க சிஸ்டர். மன துக்கமா இருந்துச்சு அப்படின்னா, இருதயம் துக்கமா இருந்துச்சு அப்படின்னா ஆவி முறிஞ்சு போயிருது. இப்போ சரீரத்துல ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்துச்சு அப்படின்னா மனதினால வந்தது. மனதில் ஒரு நோய் இருக்குது, அது எப்படி வந்தது அப்படின்னா, மனதில் எப்படி நோய் வந்தது அப்படின்னா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை. ஆவி மனதை பாதிக்குது, மனது ஆவியை பாதிக்குது, ஆவி சரீரத்தை பாதிக்குது. மனது என்ன பண்ணுது? மனது ஆவியை பாதிக்கிறது. மனது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்மளுடைய குணங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய உள்ளான ஆவியை பாதிக்கிறது. ஆவி என்ன பண்ணுது அப்படின்னா சரீரத்தை பாதிக்கிறது. இப்போ நோய் எப்படி வருது அப்படின்னா, முதல்ல ஒரு நோய் எப்படி வருது அப்படின்னா, அந்த நோய் முதல்ல நம்மளுடைய எண்ணத்தில் உண்டாகுது. சரீரத்தில் நோய் வருது அப்படின்னா அது எண்ணத்தில் உண்டாகுது. அந்த எண்ணம் ஆவியை பாதிக்குது. முதல்ல எண்ணம் என்ன பண்ணுது? ஆவியை பாதிக்கிறது. அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா சரீரத்தை பாதிக்குது. ஆவி என்ன பண்ணுது? சரீரத்தை பாதிக்குது. நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரில. இப்போ உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா? எத்தனை பேருக்கு சளி பிடிச்சிருக்கு? ரன்னிங் நோஸ், அதாவது மூக்கில் தனியாக ஊற்றும் இல்லையா, ஊற்றிட்டு இருக்கு இல்லையா? எத்தனை பேருக்கு இருந்திருக்கு? எல்லாருக்கும் இருந்திருக்கா? எப்படி வந்துச்சு அது? சொல்லுங்க. எனக்கு என்ன பிரதர் தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன டாக்டரா? எனக்கு எப்படி தெரியும்? ஆனா உங்களுக்கு தெரியல. உங்க பையன், நல்லா கவனிங்க, உங்க பையனுக்கு மூக்குல தனியா ஊத்திட்டு இருக்கும்போது என்ன நீங்க அவங்ககிட்ட சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. தண்ணியில போகாதரான்னு சொல்லி சொல்றீங்க. நேற்று ஐஸ்கிரீம் தின்னாதான்னு சொன்னேன் இல்லையா? நேற்று ஐஸ்கிரீம் தின்னாதரான்னு சொன்னேன் இல்லையா? ஜூஸ் குடிக்காதரான்னு சொன்னேன் இல்லையா? பாரு, இன்னைக்கு பாரு, மூக்குல ஊத்துதா? எத்தனை பேர் இப்படி கேட்டிருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு மூக்குல ஊத்துனா மட்டும் என்ன ரீசன் தெரியாது. உங்க பையனுக்கு மூக்குல ஊத்துனா மட்டும் ஐஸ்கிரீம் தின்னாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஜூஸை குடிக்காது, சில்லுன்னு ஜூஸை குடிக்காது சொன்னேன் இல்லையா? ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்காதுன்னு சொன்னேன் இல்லையா? சொல்றோமா? இப்போ கவனிங்க, ஐஸ்கிரீம் தின்னணும். கவனிங்க சிஸ்டர். ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? எங்க உண்டாச்சு உங்களுக்கு சிந்தனை, எண்ணம்? ஃபர்ஸ்ட் இப்போ பின்னாடி ட்ராக் பண்ணிட்டு போனா, இப்போ உங்களுக்கு மூக்குல ஊத்திக்குது, அதாவது ஜலதோஷம், தலைவலி இருக்குது. அது அப்படி கவனிச்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு உடம்புக்கு சேராத ஒரு பொருளை சாப்பிட்டுருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு ஜலதோஷமோ தலைவலியோ ரன்னிங் நோஸோ உண்டாயிருக்குது. உங்க உடம்புக்கு சேராத ஒரு பொருளை நீங்க சாப்பிட்டுருக்கிறீங்க. ஏன் அந்த பொருளை சாப்பிட்டீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுடைய மனதுல அந்த ஐஸ்கிரீமை பார்க்கும்போது அதை சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் உண்டாச்சு. புரியுதா? நீங்க டைரக்டா எடுத்து சாப்பிட்டுல. ஐஸ்கிரீம்காரன் எங்கேயோ போயிட்டு இருக்கான், ஆரன் அடிக்கிறான், ஐஸ்கிரீம் சத்தம் உங்க காதுல கேட்குது. அது கேட்ட உடனே உங்க இருதயத்துல ஒரு எண்ணம் உதிக்குது. ஆஹா, ரொம்ப அருமையான ஐஸ்கிரீம்காரன் போயிட்டு இருக்கிறான், அது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலான்னு எண்ணம் உதிக்குது. இப்போ மனதுல ஒரு எண்ணம் உதிக்குது. அந்த எண்ணம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ஆவிய, நல்லா கவனிங்க, உங்களுடைய ஆவிய
தூண்டி விடுது. என்ன தூண்டி விடுது அப்படின்னா, நீ போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தூண்டி விடுது. முதல்ல எண்ணம் எங்க உண்டாகுது? மனதுல உண்டாகுது. மனது என்ன பண்ணுது? ஆவியை பாதிக்குது. ஆவி என்ன பண்ணுது அப்படின்னா, ஓ ஐஸ்கிரீம் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வாங்கிட்டு வர சொல்லுது. அதுக்கு அப்புறமாகத்தான் சரீரம் அந்த ஐஸ்கிரீமை கையில் எடுத்து, சரீரம் ஐஸ்கிரீமை எடுத்து அது நாவு சரீரம் நாவுனால சுவைத்து ஆஹா அருமையா இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு வயிற்றுக்கு அதை அனுப்புது. இப்ப முதல்ல செயல்பட்டது யாரு? முதல்ல யார் செயல்பட்டது? முதல்ல செயல்பட்டது ஆத்துமா. அதாவது உள்மனது, ஆள் மனது தான் ஆத்துமா. அங்கதான் முதல்ல எண்ணம் உண்டாச்சு. கரெக்டா? இது நான் சொன்னது சின்ன ஒரு நோய், சாதாரணமான நோய் சொல்லிட்டேன். இப்போ பெரிய பெரிய நோய் எடுத்துக்கங்க. ஏதோ ஒரு நோய் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு என்ன பிரதர் தெரிய விட்டுறீங்களா? அது கூட ஏதோ தீர்க்க முடியாத ஒரு நோய் சொல்லுங்க. கேன்சர் எடுத்துக்கங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல அவங்க கேன்சர் எப்படி வந்தது அப்படின்னா, அவங்க சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க, அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆவி ஒரு நிலையில இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனது அதை யோசிச்சிருக்கு. ஏதோ ஒரு பொருளை, ஒரு நோய் வருதுனாவே நல்லா கவனிச்சுங்க, ஒரு நோய் வருதுனாவே நம்ம உடம்புல தேவையில்லாத ஏதோ ஒரு பொருள் உள்ள போனதுனால தான் அது வந்து நோயா வந்து சரியாக வெளிப்படுத்தும். இப்போ உங்களுக்கு ஜலதோஷம் வந்துருக்கு, ரன்னிங் நோஸ் வந்துருக்கு அப்படின்னா நீங்கள் மாத்திரையை போட்டு நல்லா கவனிங்க, மூக்கில் ஊற்றுன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஊற்றுறீங்க, சிந்தி போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது ஒரு மாத்திரையை கொடுத்து வாயில போட்டு மாத்திரையை முழுங்கி அந்த மூக்கில் ஊற்றுறது வராமல் நிப்பாட்டிக்குவோம். நிப்பாட்டின உடனே நல்லா கவனிங்க, நிப்பாட்டின உடனே அது கட்டியாக சேர்ந்துடும் உள்ளேயே. ஏன்னா அது வெளியில் வர முடியாத அளவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மாத்திரை போட்டு நிப்பாட்டிட்டீங்க. அது கட்டி சேர்ந்து அப்புறம் அது இருமலாக மாறும். நல்லா சத்தமாக இருமி அப்புறம் அதை வாய் மூலமாக காரி துப்புவீங்க. கொஞ்சம் அதுக்கு போய் டாக்டர்கிட்ட சொல்லி ஒரு மாத்திரையை வாங்கி, இது மாதிரி சரியாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு மாத்திரையை வாங்கி அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டு அதையும் நிப்பாட்டிடுவீங்க. அது நிப்பாட்டினோடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய உள்ள இருக்கிற நுரையீரலில் போயிட்டு அது தேங்கிடும் அப்படியே. இதே மாதிரி அந்த பெரிய நோய் கேன்சர் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு பொருள் சாப்பிடக்கூடாத ஒரு பொருளை, ஏதோ ஒரு பொருள் சாப்பிடக்கூடாத ஒரு பொருளை அவங்களுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிருக்கும் அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு, சிந்தனை உண்டாயிருக்கும் அவங்க இருதயத்தில். அதை போய் சாப்பிடலாம், அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படி ஏதோ ஒன்று உண்டாயிருக்கும். அது இருதயத்தில் எண்ணம் உண்டானதுனால அவங்களுடைய ஆவி அதுக்கு இசைந்து இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு அவங்களுடைய ஆவி இசைந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மனதில் உண்டான எண்ணம் அந்த ஆவியோட இசைந்து அந்த பொருளை போய் இவங்க சரீரம் போய் அதை வாங்கியிருக்கும். காசு கொடுத்து ஐஸ்கிரீம் எப்படி வாங்கணுமோ அதை மாதிரி அதை வாங்கியிருக்கும். வாங்கி அதில் இருக்கிற அந்த சுவையை அனுபவிக்க வேணும்ன்றதுக்காக அதை அவங்க சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டதனுடைய விளைவு தான் நம்முடைய சரீரத்தில் நோய் உண்டாகுது. இதை சரி பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, நான் சொல்றேன், இந்த உலகத்துல தீர்க்கப்படாத வியாதி ஒரு வியாதி கிடையவே கிடையாது. எல்லா வியாதிக்குமே கடவுள் தீர்வை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா தீர்வு எங்க உண்டாகணும் முதல்ல அப்படின்னா, எப்படி ஐஸ்கிரீமை வாங்கணும்னு எண்ணம் உண்டாச்சோ, எப்படி அந்த தேவையில்லாத பொருளை வாங்கணும்னு சரீரத்துல இருதயத்துல எண்ணம் உண்டாச்சோ, அதே மாதிரி இருதயத்துல முதல்ல எண்ணம் உண்டாக வேண்டும். எண்ணம் உண்டாகணும் அப்படின்னா என் சரீரத்துல இருக்கிறதான இந்த பிரச்சனை மாற வேண்டும் என்கிறதான எண்ணம் உண்டாகணும். அந்த எண்ணத்திற்கு நம்மளுடைய ஆவி இசைந்து போகணும். அந்த இசைந்து போன ஆவியும் உண்டான எண்ணமும் இணையணும். அதை இணையும் பொழுது அது சரீரத்துக்கு ஒரு கட்டளையை கொடுக்கும். நீ இப்படி மாறு, நீ இப்படி மாறு, இப்படி செயல்படு அப்படின்னு சரீரத்துக்கு ஒரு கட்டளையை கொடுக்கும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சரீரத்தில் இருக்கிறதான பிரச்சனை மாற ஆரம்பிக்கிறது. இதேதான் குடும்ப பிரச்சனைக்கும்.
இதேதான் சரீர பிரச்சனைக்கும், இதேதான் வாழ்க்கை பிரச்சனைக்கும், எல்லாமே உங்களுடைய ஆள் மனது தான். ஏனென்றால் வேதம் இப்படியா சொல்லுகிறது, நீ கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இரு. 37:4 வாசிங்க சிஸ்டர் சங்கீதம். நீ கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியா இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து சிஸ்டர் 37:4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. அது நல்லா கவனிங்க. கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஐயா, அவர் முதல்லயே இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்ய வேண்டியதானே? அருளி செஞ்சு இப்போ உங்களுக்கு நீங்க எப்படி சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க தேர்ந்ததான விஷயம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க சந்தோஷப்படுறீங்க, மகிழ்ச்சி அடைகிறீங்க. இப்ப சரீரத்துல நோய் உண்டாயிருந்துச்சு அப்படின்னா, அந்த நோய் சரியானதுக்கு அப்புறமா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா கவனிங்க. சரீரத்துல நோய் உண்டானுச்சு அப்படின்னா, நோய் சரியானதுக்கு அப்புறமா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா அப்படி சொல்லல வேதம். நீ கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு, அப்பொழுதுதான் உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். எத்தனை பேர் மீட்டிங் வந்திருந்தீங்க? வந்திருந்தீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன் கேளுங்க. எல்லாம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, எல்லாம் மெட்டீரியல் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பசங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கடைசியா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருளை தூக்கி முன்னாடியே போட்டு மூடி போட்டாங்க. ஸ்டேஜில் அடுக்கும் போது ஒரு கொம்பு, கரண்ட் வயர் தூக்கி போகிற கொம்பு, அது வந்து கடைசியாக தேவைப்படும் அந்த வயர் எடுத்து விடுறதுக்காக. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அடியில் போட்டு மூடிட்டாங்க. அந்த டிரைவர் என்ன பண்ணாரு, அந்த கொம்பு எங்காலையும் தேடி பார்த்துட்டு கிடச்சிச்சு, அதை பிடிச்சி இழுக்க போனார். நானும் அந்த கொம்பை போய் பார்த்துட்டு அதை பிடிச்சிட்டு இருந்தேன். நான் அவர் என்கிட்ட சொல்லாமே பட்டு இழுத்துட்டாரு. என்னாச்சு அப்படின்னா, என் கையை போய் எதில் இடிச்சுன்னு தெரியல, அவ்வளோ பொருள் கிடந்ததில்ல, ஒரு இரும்புல எதுலேயே போய் டப்புன்னு இடிச்சு சதை பிரிச்சுக்கிட்டு ரத்தம் அப்படியே ஊற்றுச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பிரதருக்கு தெரியும், இந்த ஆறுக்கு தெரியும். ரத்தம் அப்படியே ஊத்துச்சு. எல்லாம் அப்படியே பதறி போய் 2-3 பேர் வந்து என்னப்பாச்சு எது பாச்சு ரத்தம் ஊத்துறது எல்லாருமே பார்த்தாங்க. ரத்தம் அப்படியே தரையில ஊத்துச்சு, அப்படியே சதை அப்படியே பிச்சு இருந்தது எல்லாருமே பார்த்தாங்க. நான் போன வாரம் புதுச்சது எத்தனை ஒரு கவனிச்சிங்கன்னு தெரியல. உங்களுடைய இருதயம் மன மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காயம் பட்டிருக்குது அப்படின்னா, அதை வந்து அது ஒரு 7 நாள்ல சரியாயிடும், ஒரு 8 நாள்ல சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொன்னார் அப்படின்னா, உங்க இருதயம் மன மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா, அது 1 நாள்லயே 2 நாள்லயே 3 நாள்லயே சரியாயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுடைய இருதயம் மன மகிழ்ச்சியா இருக்கிறத பொறுத்து அது எல்லாரும் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. பிரதர் என்ன யோசிச்சீங்க? சதை பிச்சுக்கிச்சு, நகை பேர்த்துக்கிச்சு, அது எப்ப சரியாகும் நீங்க நினைச்சீங்க? நார்மலா உங்களுக்கு ஒரு சதை பேர்த்துக்கிட்டு வச்சுக்க எப்ப சரியாகும் நீங்க நினைப்பீங்க? நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு பேர்த்துக்கணும் எப்ப சரியாகும் நினைச்சீங்க? 2-3 நாளா சரியாகும் நினைச்சாரு. நீங்க எப்ப சரியாகும் நினைப்பீங்க? சதை பேர்த்துக்கிச்சு 10 நாள் ஆகும். நீ அவரு தெரியல கவனிங்க. ஆனா எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டுருச்சுன்னு அவருக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கையே இப்படி வைக்க முடியல, கீழே வைக்காதப்பா ரத்தம் ஊத்துது அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா சொன்னாங்க, கையை கீழே தொங்க விடாத ரத்தம் ஊத்துது அப்படின்னு சொன்னாங்க. மறுநாளே பாருங்க, இப்போ வந்து வேணா செக் பண்ணிட்டு வேணா போங்க என் கையை, காயப்பட்ட கை மாதிரி இருக்குதா இல்லையா, 2 வரலையும் வந்து பார்த்துட்டு போங்க. வாங்க யாருன்னா 2 வரலையும் வந்து பார்த்துட்டு போங்க, எதனா வித்தியாசம் இருக்குதான்னு பாருங்க. இந்த மாதிரி சரீரத்தையே கடவுளால சுகமாக்க முடியும். நான் சாட்சி உங்களுக்கு. நான் சொல்லுகிறேன், வரும் காலங்கள்ல நடக்கிற காலங்கள்ல உங்க விரல் துண்டிக்கப்பட்டு போச்சுன்னா கூட நீங்க அதை எடுத்து ஒட்ட வைக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, நான் சொல்லல, இயேசு சொல்லுகிறார். பேதுரு கத்தியை எடுத்து ஒருத்தன் காதை 2ஆ வெட்டிடுறான். அந்த காதை எடுத்து அவன் காதை வச்சு உணவு நீ சரியாகிறோம் போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. அவர் சொல்றாரு, நான் செய்யற காரியத்தை அல்ல, என்ன காட்டிலும் பெரிய காரியங்கள் உங்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், உங்க இருதயத்தின் வல்லமை, உங்க ஆள் மனதின் சக்தி, உங்களுக்குள்ளாக இருக்கிறதான ஆள் மனதினுடைய சந்தோஷம் உங்க இருதயத்தை இன்னும் அதிகமாய் இன்னும் நீங்கள் சுகமாகிறது, உங்க சரீரத்திலே சுகமாகிறது, உங்க வாழ்க்கையிலே சுகமாகிறது, உங்க குடும்ப பிரச்சனைகளிலே சுகமாகிறது, உங்கள் கண்கள் காண செய்யும். பிரியமானவர்களே,
இதெல்லாம் எங்க இருந்து நாங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா வேதத்துல இருந்து தான் கத்துக்கிட்டோம். வேதம் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. இருதயத்துல நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், இருதயம் சந்தோஷமா இருக்கிற நிலைமைக்கு நீங்க வந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும். கடைசி ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிக்கலாம். நெகேமியா 8வது அதிகாரம். இங்கே நிறையா இருக்குது, அடுத்த வாரம் தொடரலாம். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரம் எடுங்க சிஸ்டர். நெகேமியா எங்கே இருக்குன்னு தெரியலையா? நெகேமியா புக்கு தேடிட்டு இருக்கீங்களா? நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். புதிய ஏற்பாட்டில் போய் தேடாதீங்க, பழைய ஏற்பாடு. நெகேமியா, அதுக்கு தான் பைபிள்லாம் படிக்கணுன்றது. அப்பப்போ பைபிள் திறந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். என்ன போட்டிருக்குது அப்படின்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அதாவது கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் மனமகிழ்ச்சி நம்ம சொல்கிறேன் இல்லையா? அது மனமகிழ்ச்சின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு உணர்ச்சி மட்டும் கிடையாது. இப்போது எனக்கு உள்ளுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது பிரதர், நல்லா கவனிங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து மனமகிழ்ச்சி ஆயிடுன்னு சொல்கிறதுனால நான் வந்து வெளிப்பிரகாரமாக சந்தோஷமாக இருக்க மாதிரி நான் காட்டிக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி நான் காட்டிக்கிறேன் அப்படின்றது கிடையாது. மனமகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே ரொம்ப துக்கமாக இருக்கேன், உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மனசு உடஞ்சி போயிருக்கிறேன், மனசு நொறுங்கி போயிருக்குது. ஆனால் நீங்கள் மனமகிழ்ச்சி ஆயிருன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்படி சொல்கிறதுனால நான் வந்து வெளியில் மகிழ்ச்சியாக காட்டிக்கிறேன், சிரிக்கிறேன், பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து சிரிக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன். அது கிடையாது மகிழ்ச்சி, அது மன மகிழ்ச்சி கிடையாது. அது எங்கே உண்டாகணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அது எங்கே உண்டாகணும் அப்படின்னா ரியலாகவே உண்மையாகவே நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் வெளியில் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது வந்து அது நடிக்கிறது, சும்மா நடிக்கிறது, அடுத்தவங்களை பார்த்து நடிக்கிறது. ஆனால் நான் உங்களை நடிக்க சொல்லலை, அப்படி நடிக்கிறதெல்லாம் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய இருதயத்துக்குள்ள நல்லா கவனிங்க, உங்கள் இருதயத்தில் உங்களுடைய ஆள் மனதில் ஒரு துக்கம் இருக்குது. நல்லா கவனிங்க, ஒரு துக்கம் இருக்குது. ஒரு ஆள் மனதில் ஒரு நொறுங்கி போன ஒரு விஷயம் இருக்குது, ஆள் மனதில் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இருக்குது, ஆள் மனதில் உங்களை பாதிக்கிற ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆள் மனதை மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னா, சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா, நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆள் மனதில் உடைஞ்சு போயிருக்கிற ஒரு பிரச்சனை, உங்கள் ஆள் மனதில் உடைஞ்சு போயிருக்கிற ஒரு காரியம், அதை வந்து முதல்ல ஆள் மனதை விட்டு வெளியே எடுக்கணும். இப்போ வாட்டர் கேன் இருக்குதுன்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதில் ஜூஸை ஊற்றணும் அப்படின்னா அந்த வாட்டர் கேனில் இருக்க தண்ணியை முதல்ல காலி பண்ணணும். ஆள் மனதில் ஒரு உடைஞ்சு போன இருதயத்தில் ஒரு கஷ்டமான விஷயம் உங்கள் ஆள் மனதில் இருதயத்தை பாதிச்சிருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஆள் மனதில் இருக்கிற அந்த பிரச்சனையை வெளியே ஏற்றணும். ஒரு ஆள் மனதில் ஒரு கஷ்டமான காரியம் இருக்குதுன்னா, எப்பா ரொம்ப கஷ்டப்படுறா, உன்னோட எண்ணத்தெல்லாம் உன்னோட சிந்தனையெல்லாம் அழுது தீர்த்துருப்பா, அழுது தீர்த்துரு, யார்த்தையா சொல்லி தீர்த்துரு. அப்பா இப்போ இவர்கிட்ட போய் குழம்பு தீர்த்துக்கு அப்புறம் தான் என் மனசே கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி இருக்குப்பா, சொல்கிறமா இல்லையா? அந்த மாதிரி உங்கள் மனதில் இருக்கிறதான அந்த தேவையில்லாத உறைஞ்சு போன அந்த காரியத்தை, நொறுங்கி போன அந்த காரியத்தை, அந்த தேவையில்லாத அந்த காரியத்தை வெளியே எடுத்துட்டு
அதை உங்க கடவுள்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு, நல்லா கவனிங்க, அந்த பிரச்சனையை கடவுள்கிட்ட முகமுகமாக பேசி தீர்த்துட்டு உங்களுக்கும் கடவுளுக்குமான இருக்கிறதான உறவுல, தனிப்பட்ட உறவுல போய் கடவுள் முன்னாடி நின்றுட்டு உங்கள் ஆள் மனதினுடைய எல்லா குறைகளையும் நிறைகளையும் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விட்டு உங்களுடைய ஆள் மனதை உங்களுக்கு தேவையான சரியான வார்த்தையினால நிரப்ப வேண்டும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவியை புதுப்பிக்கணும். ஆவியை புதுப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தை புதுப்பிக்கணும். உங்க எண்ணத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னா உங்களை புதுப்பிக்கிறதுக்கு தேவையான வார்த்தையை உங்கள் இருதயத்திற்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, முதல்ல உங்களுடைய ஆத்மா, அதாவது உள்ளான மனிதனை, இருதயத்தை, ஆள் மனதை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். அந்த ஆள் மனதை புதுப்பிச்சீங்க அப்படின்னா அது ஆவியை பாதிக்கும், ஆவி சரீரத்தை பாதிக்கும். ஆள் மனது சரியானால் ஆவி சரியாகும், ஆவி சரியானால் உங்கள் சரீரம் சரியாகும். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், உங்கள் சரீரத்தில் இருக்கிற வேண்டிய பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால், உங்களுக்கு வெளிப்பிரகாரமாக நீங்க ஒரு கண்ணால கண்டு கொண்டு இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனதிலே நீங்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஆள் மனதில் நீங்க வேலை செஞ்சீங்கன்னாக்கா, ஏன்னா நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். உங்களுடைய ஆள் மனது பலனா மாறணும், திடகாத்திரமா மாறணும், ஆள் மனது ஸ்ட்ராங்கா மாறணும், உங்க ஆத்மா ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னா நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அவருடைய வேதத்தின் வார்த்தைகளை நீங்கள் ஆராய வேண்டும். அவருடைய வேதத்தின் வார்த்தைகளை நீங்க உங்க இருதயத்துல எடுத்துட்டு போகணும். அவருடைய வேதத்தின் வார்த்தைகளை நீங்க தியானிக்கணும். அந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது உங்க இருதயம் முதல்ல சுகமடைகிறது, உங்களுடைய ஆள் மனது முதல்ல சுகமடைகிறது, உங்களுடைய ஆத்மா முதல்ல சுகமடைகிறது. அந்த சுகம் ஆவியை பாதிக்கிறது. எப்படி ஒரு பிரச்சனை ஆவியை பாதிச்சுட்டோ அத மாதிரி இந்த சுகமும் ஆவியை பாதிக்குது, ஆவி சரீரத்தை பாதிக்குது. இப்போ உங்களுக்கு சரீரத்துல சுகம் உண்டாகிறது இல்ல. உங்க சரீரத்துல சுகம் உண்டாச்சு அப்படின்னா அதே பிரச்சனை திரும்பி வரும். ஆனா உங்க சரீரத்துல என்ன உண்டாகும் அப்படின்னா, ஆள் மனதை பாதிச்சு, ஆள் மனதை ஆவியை பாதிச்சா, ஆவி சரீரத்தை பாதிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா சுகம் உண்டாகாது. சுகம் உண்டாகிறது அப்படின்னா மாத்திரை போட்டு தலைவலி நிப்பாட்டுறீங்கல்ல, அது சுகம் உண்டாக்குறது. ஆனா உங்க சரீரத்துல ஆவி ஆத்மாவை டீல் பண்ணி, ஆவியை டீல் பண்ணி, சரீரத்தை நீங்க டீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சரீரம் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. ஆரோக்கியம் உண்டாச்சு அப்படின்னா சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி எழுதிருக்குது இல்லையா, அந்த சௌக்கியமும் ஆரோக்கியமும் வந்துச்சு அப்படின்னா திரும்ப அந்த வியாதி உங்களுக்கு வரவே வராது. பிரியமானவர்கள், சுகம் உண்டாச்சு அப்படின்னா திரும்பி அந்த வியாதி உங்களுக்கு வரும். ஆனா ஆரோக்கியமும் சௌக்கியமும் உங்க சரீரத்துல உண்டாச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த வியாதி உங்களை பாதிக்கவே பாதிக்காது. நீங்க எங்க வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஆழ் மனதிலே வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த மெசேஜை இந்த ஒரே டைம் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இதே மெசேஜ் யூடியூப்ல நான் டெய்லி சாயந்தரம் மேட்ச்லாம் அப்லோட் பண்றேன். என்னோட யூடியூப் சேனலை கேளுங்க, அண்ணன் தருவாரு. நீங்க அங்க போயிட்டு இந்த மெசேஜை நீங்க வீட்டுல போயிட்டு திரும்பி ஒரு டைம் கேளுங்க. எப்படி உங்க ஆள் மனதை சரி பண்றதுன்றது கடவுள் உங்களோட கூட பேசுவார். யூடியூப் சேனல்ல போயிட்டு திரும்பி கேளுங்க அந்த மெசேஜை. திரும்பி கேட்டீங்கன்னா தான், இப்போ ஒரே டைம் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது, வேலை செய்யாது. நீங்க இன்னொரு முறை அதை கேட்கும்போது உங்களுக்கு தேவையான சரியான வார்த்தை உங்களோட கூட கடவுள் பேசுவாரு. பேசும் பொழுது உங்க இருதயம் சுகமடைகிறதை நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, இருதயம் சுகமாச்சுன்னா உங்களுடைய ஆவி சுகமாகும். ஆவி சுகமாச்சு அப்புறம் தான் உங்களுடைய சரீரத்திலே சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நம்மளை எழுந்துருக்கான். ஏசப்பாவை துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டோம். கர்த்தாவே, பரிசுத்தரே, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். டாடி அப்பா, போதிக்கப்பட்ட இந்த வசனங்கள் அப்பா ஒவ்வொருவருடைய இருதயத்திலே சென்று ஆள் மனதிலே சென்று காரியத்தை நடப்பிக்கிற வார்த்தையாக அப்பா இந்த வசனத்தை கேட்டு அப்பா சுகமடைந்து ஆரோக்கியமடைந்து அநேகரை கர்த்தரை சாட்சியாக எழுப்ப போற கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர்
நீ ஒவ்வொரு இருதயங்களோடு இடைப்படுவீராக. வார்த்தைகளை பிசாசு எடுத்து போட்டு விடாதபடிக்கு அது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாக இந்த வார்த்தையை கேட்டு அநேகர் சாட்சியாக எழும்ப போறதற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் டாடி. இருதயம் எப்படி செயல்படுகிறது, ஆள் மனது எப்படி செயல்படுகிறது, சரீரத்தில் எப்படி ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறது என்கிறதான எண்ணங்கள் இந்த வாரம் முழுவதுமாய் இவருடைய எண்ணங்களிலே, இவருடைய சிந்தனைகளிலே, இவருடைய கர்த்தாவே இருதயங்களிலே குடிகொண்டிருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எப்படி கர்த்தாவே பவுல் உங்களுடைய ஆள் மனது இன்னும் பிரகாசம் அடையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரோ, அதே போல இவருடைய ஆள் மனது, இவருடைய இருதயம், இவருடைய சரீரம், இவருடைய ஆவி இன்னும் அதிகமாக பிரகாசம் அடையும்படியாக கூட நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.